தென்காசி கடையநல்லூர்ல 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதின விபத்துல 40க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைஞ்சிருந்தாங்க அப்படின்ற தகவல் வெளியாக இருந்தது. இப்ப இந்த நிலையில இந்த விபத்துல 6 பேர் உயிரிழந்திருக்கிறதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாக இருக்கு. மருத்துவமனையில இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். விவரங்களோடு செய்தியாளர் சுலைமான் இணைந்திருக்கிறார். சுலைமான், மருத்துவமனையில எத்தனை பேர் இப்ப வரைக்கும் அங்க அனுமதிக்கப்பட்டிருக்காங்க? உயிரிழந்த நபர்கள் யாருன்னு தெரிய வந்திருக்கா? மற்றவர்களுடைய நிலையில என்ன சுலைமான்? அங்க மருத்துவமனையில இருக்கக்கூடிய விவரத்தையும் பதிவு செய்யுங்க. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே இடைகாலை அடுத்துள்ள காமராஜர்புரத்தில் மதுரை தென்காசி தேசிய நெடுஞ்சாலையிலே இன்று அதிகாலை ராஜபாளையத்தில் இருந்து தென்காசி நோக்கி சென்ற தனியார் பேருந்தும் தென்காசியில் இருந்து கோவில்பட்டியை நோக்கி விரைந்து வந்த தனியார் பஸ்ஸும் 2 பஸ்களும் நேருக்கு நேர் மோதியதில் காலை நேரத்தில் 2 பஸ்களிலுமே 100க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் செய்ததாக கூறப்படுகிறது. இதில் சம்பவ இடத்திலேயே 6 நபர்கள் இறந்ததாக கூறப்படுகிறது. மேலும் 40க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றனர். சம்பவ இடத்திற்கு கடையநல்லூர் தீயணைப்பு நிலைய வாகனமும் கேசிபி உதவியுடன் மீட்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சம்பவ இடத்திற்கு தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்தும் கடையநல்லூர் தாசில்தாரும் சம்பவ இடத்திற்கு வந்து மீட்பு பணியில் தற்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இறந்தவர்களின் விவரம் இதுவரை தெரியவில்லை. அனைவருமே தென்காசி அரசு மருத்துவமனைக்கு தான் ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு சென்று கொண்டு இருக்கிறார்கள். சுலைமான், இப்ப இந்த விபத்து நிகழ்ந்த பகுதி எந்த மாதிரியான ஒரு பகுதி? 2 பேருந்தும் நேருக்கு நேர் மோதி இருக்குன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலை பற்றிய மற்ற தகவல்கள்லாம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இது ஒரு வீதியான சாலை தான். இந்த சாலை 100 அடிக்கு மேல் இது வீதியான ஒரு சாலை தான். ஆனால் ஒரு பஸ் மற்றொரு பஸ்ஸுடன் போட்டி போட்டு முந்தி சென்றது ஏற்பட்டதாகத்தான் அந்த பயணிகள் அதை கூறுகிறார்கள். வீதியான சாலையில ஒவ்வொரு நாளும் தனியார் பேருந்துகள் போட்டி போட்டுக் கொண்டு செல்வதனால் தான் இந்த விபத்து ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. மழைக்காலம் என்பதனால் அதிக அளவில் இந்த பகுதிகளிலே இதற்கு முன்பு விபத்துகள் நடந்திருக்கிறது. இன்றைய தினம் ஒரு வீதியான இடத்திலே இந்த விபத்து நடந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுலைமான். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.